சரணம் இன்டர்லூட்ஸ் எல்லாம் அல்டிமேட் பண்ணியிருப்பாரு பரத்வாஜ். ஒரு கிளாசிக்கல் டியூன், அதுல ராக் கிட்டாரை யூஸ் பண்ணி ஒரு வெஸ்டர்னைஸ்டு கிளாசிக்கலா ஒரு காதல் பாட்டு கேட்கவே தலை சுத்துது இல்ல, ஆனா அல்வா சாப்பிடுற மாதிரி பண்ணியிருக்காரு பரத்வாஜ். உன்னிகிருஷ்ணன் ஒரு புறம் அப்படியே இதயத்தையே கொத்தோட பிடிக்கிட்டு போற மாதிரி பாட, ஹரிணி வாய்ஸ் வர்ற இடம்லாம் ஆஹா ஆஹா. அவர் வந்து லவுடா பாடுவாரு, அந்த கேர்ள் வந்து ரொம்ப அடக்கி ரொம்ப பயந்து சுபாவமோட பாடுவாங்க. என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய், ரொம்ப அழகா இருக்கும் அந்த காம்பினேஷன். இந்த பாட்டோட இன்டர்லூட்ஸ்ல பரத்வாஜ் பண்ணியிருக்கிற ஒர்க் எல்லாம் பிரிச்சு டீகோட் கூட பண்ண முடியல. அப்படி ஒரு ஒர்க், எப்போ கேட்டாலும் எக்ஸ்டசி தான். உன் கண்கள் கடந்தும் இன்னொரு கிரகம் கண்முன் திறந்ததுடின்னு உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ்ல சாஃப்டா வந்து தொடர்ச்சியா வர அந்த ராக் கிட்டாரையும் ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம்லயோ ஹெட்போன்லயோ கேட்டீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் தான். தலைவர் வந்து எனக்கு தெரிஞ்சு செம அப்கிரேடு சினிமா டிக்கெட்டு தெரியுது. அந்த ஏஏ யூஸ் பண்ணியிருக்காரு, பிளஸ் நிறைய விஷயம் உள்ளார இம்போர்ட் நடுவில் கேப் இருக்கிறது. முன்னாடி என்ன பண்ணா அந்த ஆர்டிஸ்ட காட்டுறது அந்த மாதிரி ஏதோ பண்ணுவாரு, படத்தோட சீன்ஸ் வைக்கிறேன். இப்ப அந்த ஏஏ யூஸ் பண்றது செமையா இருக்கு, அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி சில அனிமேஷன் அதெல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு. இல்ல அந்த ஏஐ நல்லா இருக்கு அந்த டைம்ல அவங்க இருக்கிறது, அது அவங்க சொல்றதுக்கும் அதுல இருக்க அந்த ஏஐ பிக்சரும் ஈஸியா கனெக்ட் ஆகுது, அதை நம்ம ஃபீல் பண்ண முடியுது அந்த அவங்க இருந்த அந்த சிச்சுவேஷன்ஸ். இதே பாட்டு படத்துல பிஜிஎம்மாவும் செம சோல்ஃபுல்லா யூஸ் பண்ணிருப்பாரு பரத்வாஜ். இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா யூஸ் பண்றாரு. பேருக்கு ஒரு ஹிட் ரெண்டெல்லாம் இல்ல, கை வச்சாலே ஹிட் தான். இந்த காம்போல வந்த மொத்த ஆல்பமுமே ஹிட். ஸ்ரீனிவாச கிளாசிக்கலா இல்லாம ரொம்ப டிஃபரெண்டா நிறைய பாடல்களை யூஸ் பண்ணிருப்பாரு பரத்வாஜ். ஆல்பம்ல லெஜெண்டரி சோனு நிகாமையும் வசுந்தரா தாஸையும் வச்சு செம ஸ்டைலிஷா ஒரு பாட்டும், சங்கர் மகாதேவன் அனுராதா ஸ்ரீராமையும் வச்சு இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல ஒரு ஃபோக் சாங்கையும் பண்ணிருப்பாரு பரத்வாஜ். இந்த